ரமேஷ் டோல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சிக்கு புதுமந்து ஊரை சேர்ந்த மூர்த்தி அண்ணா அவர்களிடம் பேட்டிக்கொண்டு வந்திருக்கின்றேன். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம் மூர்த்தி. வணக்கம் மூர்த்திண்ணா. இப்போ எத்தனை வருஷமா இந்த விவசாய தொழிலில் இருக்கீங்க? நான் 45-50 வருஷமா இருக்கிறேன். 50 வருஷம் ஆச்சுங்களா? அப்பா இது கோல்டன் ஜூப்ளி. சரி பரவாயில்ல. இப்போதைக்கு என்ன போட்டிருக்கீங்க? நம்ம இது விவசாயம் கேரட்டு பூண்டு போட்டிருக்கோம். இப்போ போட்டிருக்கீங்க. அறுவடை எடுக்க நாளாச்சுங்களா? அறுவடை எடுத்தாச்சு, மறுபடியும் போட்டிருக்கோம். விலையில ஓரளவுக்கு பரவாயில்லையா? இந்த வருஷம் கொஞ்சம் கம்மி தான், இருந்தாலும் ஓரளவுக்கு தான். ஓரளவுக்கு தான். பெரிய லாபம் மாதிரி கிடைக்கல. லாபம்லாம் கிடையாது. நட்டமும் ஆகலை. நட்டமும் ஆகலை, லாபம் இல்லை. கொஞ்சம் பரவாயில்ல. சரி, இப்போ அடுத்த இது எடுக்க வேண்டியது எதாவது இருக்குங்களா? அறுவடை இப்போ அறுவடை ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் போட்டிருக்குது. இப்போ தான் போட்டு. இப்போ என்னென்ன போட்டிருக்கீங்க? கேரட் போட்டிருக்கேன், பூண்டு போட்டிருக்கேன். போட்டிருக்கீங்களா? சரி, உங்களோட எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க? இப்போ நம்மகிட்ட 10 பேர் செய்கிறாங்க. பெர்மனண்டா? அதுக்கு மேலே ஆள் தேவைப்பட்டாலும் அங்கங்கே ஆளுங்க கிடைப்பாங்களா? பெருவிட்டா கூட்டிக்கிறேன், தேவைப்பட்ட ஆளுங்களை ஜாஸ்தி கூட்டிக்கிறேன். ஆளுங்க வருவாங்க? வருவாங்க. சரியா, உங்களுக்கெல்லாம் தண்ணி வசதியில் எப்படி? தண்ணி வச்சு ஓரளவுக்கு இருக்கு, பரவாயில்ல. சொந்த போர் இருக்குங்களா? போர் இருக்கு. கிணறு இருக்கு. அப்போ ஒரு வறட்சி வந்தாலும் கூட சமாளிக்கலாம். சமாளிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் போய் வேலை செய்கிறது உண்டா இல்லை மேற்பறவை மட்டுமா? நாங்களும் வேலை செய்கிறோம், மேற்பறவையும் பார்க்குறீங்க. உங்களுக்கு என்ன மூப்பாகுதுங்க ஐயா? என்ன வயசாகுது? நம்மளுக்கு 66 ஆகுது. 66 வயசுல இன்னைக்கு உழைப்புல இருக்கீங்க. அப்ப காலையில போல சாயங்காலம் தான். உங்களை பிடிக்க முடியாது சொல்லுது. இன்னைக்கு 7:30 மணிக்குள்ள இங்க வந்திருக்க உங்களை பேட்டி பாக்குறதுக்கு. நான் 8:30 மணிக்கு போனேன்னா சாயந்தரம் 5:30-6க்கு தான் வருவேன். அடுத்து வருவீங்க. நல்ல உழைப்புல இருக்கீங்க. இப்ப 40-50 வருஷமும். ஆமா, இன்னும் உழைக்கணுங்கிற அதே ஒரு முடிகிற வரைக்கும் நாங்க உழைக்கிறது. சரி, உங்களுக்கு அரசாங்க தரப்புல இருந்து ஏதாவது உதவி வட்டி இல்லாத லோன் தராங்க. அவ்வளவுதான். வேற மானியம் இருக்குங்களா? மானியம் ஒன்றும் இல்லை. இப்போ வட்டியில இது கிடைக்கிறது உங்களுக்கு பெரிய விஷயம். பரவாயில்ல. நிறைய இடத்துல பேட்டி கண்டதுக்கு அரசாங்கத்தில் எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல அப்படி சொல்கிறாங்க. அதனால உங்களை நான் கேட்டிருக்கேன். சரிங்க மூர்த்தினா, இப்போ எனக்கு வேண்டி நீங்கள் இப்போ இன்னைக்கு வேலைக்கு எனக்கு வேண்டி நேரத்தில் இருக்கீங்க போல் இருக்கு. டைம் ஒதுக்கி பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நன்றி.